அடுத்தபடியாக வருகிறது சிறப்பு விருந்தினர் பகுதி. இன்றைய பகுதியில் சிறப்பு விருந்தினர் யார் என்பதையும் என்ன சொல்ல போகிறார் என்பதையும் பார்ப்போம். இதோ சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக விஞ்ஞானி திரு ஏசி காமராஜ் அவர்கள். இன்னைக்கு நதிநீர் இணைப்பு எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு, தண்ணீர் தேவை எப்படி இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை என்ன, அதை நிவர்த்தி பண்ண என்ன காரணங்கள், அது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு முழுமையா அவர் நம்ம கூட பேச போறார். வணக்கம் சார். வணக்கங்க. மத்திய அரசின் தேசிய நதிநீர் இணைப்பு நிபுணர் குழுவோட ஒரு உறுப்பினரா இருக்கீங்க. தண்ணீரோட பற்றாக்குறை ஏன் வருது, அதோட அவசியம் என்ன, நதிகள் எல்லாம் ஏன் நம்ம இணைக்கணும், இதெல்லாம் எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 2 உலகப்போர் முடிஞ்சிருக்கு, 3ஆம் உலகப்போர்னு ஒண்ணு வரும்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே தண்ணீர் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது உண்மைதாங்க. அடுத்து உலகப்போர் வருதுன்னாக்க கட்டாயமாக தண்ணிக்காக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுவரை நடந்த உலகப்போர் எல்லாமே நமக்கு நிலத்தை பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும், தேசத்தை பிடிக்கணுன்றதுக்காக உலகப்போர் வந்தது. அடுத்து வந்தது எண்ணெய் வளம். அங்கே ஈராக்கில் எண்ணெய் இருக்குது, அதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உலகப்போர் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்று கண்டுபிடிக்க முடியும். எப்படிங்கன்னா எண்ணெய்க்கு மாற்று கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி சோலார் எனர்ஜி சொல்கிறோம், அது எவ்வளோ எனர்ஜி எடுக்க முடியும், மின்சாரம் எடுக்க முடியும், அதனால் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் தண்ணீருக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு நம்ம மாற்று கண்டுபிடிக்க முடியல. கடல் நீர் குடிக்க முடியாது. அது கடல் நீரை நல்ல நீராக வாக்கணுன்னாலே ஏராளமான மின்சாரம் தேவைப்படுது. அதே நேரத்தில் வெள்ளமாக மழை ஒன்றும் வெள்ளமாக வருது, கடலுக்கு தண்ணி போகுது, ஏராளமாக போகுது. அதை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டாலே தண்ணி நிறைய இருக்கும். ஆனால் எல்லா நாட்டிலையும் இது ஏராளமான தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் நிறைய தண்ணீர் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிற மாதிரி ஏராளமான தண்ணீர் இருக்குது. நமக்கு தேவைக்கு மேலேயே தண்ணி இருக்குன்றதை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோங்க. பிரிட்டிஷ் என்ஜினியர் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், இந்தியா எஸ் எனஃப் வாட்டர் 10 times ஓவர் த ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறார். நமக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீருக்கு மேலே அவள் இருக்குது. ஏன் அதை சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரிட்டிஷ் காலத்திலேயே இங்கே ஆட்சி நடக்கும்போது அவர் நீர்வழிச்சாலை கொண்டு வரணும்னு சொன்னார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வேயில் அவங்க கொண்டு வரும்போது தளவாடெல்லாம் கொண்டாந்து விற்கலாம், நீர்வழிச்சாலைலாம் விற்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க ஏற்றாங்க, பிரிட்டிஷ் அரசு ஏற்றுது. ஆனால் இது வேணும்னு சொன்னார். அப்போ கேட்டாங்க, தண்ணீர் இருக்கா, நீர்வழிச்சாலை கொண்டு வரணும்னு சொல்லி தண்ணீர் இருக்காங்க இது மாதிரி சொன்னார். அதே நேரத்தில் நம்மகிட்ட நிறைய தண்ணீர் இருக்குங்க. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன, தண்ணீர் தேக்கலை, சரியான தேக்காம மழை வரும்போது வெள்ளமாக கடலுக்கு போயிடுது, ஏராளமாக கடலுக்கு போயிடுது. மழை நின்று உடனே நம்ம என்ன சொல்ல, மழை காலம் முடிஞ்ச உடனே தண்ணீர் இல்லை. எப்படி தான் எல்லா இடத்துலையுமே நம்மகிட்ட ஒரு பக்கம் ஏராளமான வெள்ளம். பீகாரில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஆறுகளில் வெள்ளம் தான் எப்பயுமே வெள்ளம், சார் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்க. தண்ணி வரும், வெள்ளமாக போகும், சேதாரம், ஏகப்பட்ட சேதாரம் போய் சேர்ந்து கடலில் சேர்ந்துடும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி கிடையாது, எல்லா இடத்துலையுமே தண்ணி கிடைக்காது. நம்ம நீரில் தேக்கலை, சரியான முறையில் தேக்கலை. தேக்கி இருந்தோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது. உதாரணத்தை எடுத்துக்கிட்டாக்க, அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கணக்கு தேக்கியிருக்காங்கன்னா 2000 cubic மீட்டர் வாட்டர் தேவைக்கு தேக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஜனத்தொகை அதிகம் நம்ம சொல்கிறோம், நம்மகிட்ட நிறைய ஜனத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். ஆனால் நம்மளை காட்டில் அதிகம் ஜனத்தொகை சைனாவில் 1000 cubic மீட்டர் தண்ணி தேக்கியிருக்காங்க. ஆனால் நாம் 200 cubic மீட்டர் தண்ணி தான் தேக்கியிருக்கோம். இப்போ நம்முடைய தேவை என்னன்னா தண்ணீரை தேக்கணும். தேக்கி நம்ம செய்யலைன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடிநீர் பிரச்சனை. நேற்று வரும்போது திருச்சியில் அவங்க சொல்கிறாங்க 3 நாளைக்கு ஒரு இடம் தான் தண்ணீர் வருது. காவிரி ஆற்று மேலே உட்காந்துருக்குறாங்க, 3 நாளைக்கு ஒரு இடம் தண்ணி வருது. டேங்கில் 3 நாளில் நிரம்பிடும், தினம் நிரம்பும். இப்போ 3 நாளைக்கு கூட 1/4 டேங்க் நிரம்ப மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனையாக இருக்குன்னு. இங்கே அன்றைக்கி பத்திரிக்கை பிரித்து பார்த்தோம்னா எல்லாம் தண்ணீர் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தாக்க தண்ணீருக்காக கொடுத்து எடுத்து அலையிறங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகை எழுதியிருக்காங்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த ஊரை விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன், சென்னையில் தண்ணீர் கிடைக்கல, 3 நாளைக்கு ஒரு இடம் வருது, வெளியே போயிடலாமா. நாங்கள் பொதுவாகவே வெக்கேஷனுக்கு அழகாக சந்தோஷமாக வெளியே போவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, தண்ணி இல்லைங்கிறதுக்காண்டி வெளியே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனைலாம் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும்.
அப்படி இல்லைன்னு சொன்னாக்க தண்ணிக்காக இப்ப உலகப்போர் வருதோ இல்லையோ, நான் சொல்றது வந்து உள்நாட்டு போரே வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம், இன்னைக்கு நம்ம மாநிலம் வந்து கர்நாடகத்து மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, 2000 கோடிக்கு மேல கொடுக்கணும் ஏன்னா தண்ணி விடாத காரணம். இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் இடையில ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும், ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும், இப்படி எல்லா இடத்துலயும் மாநில பிரச்சனை இருக்கு. இது மாநில உள்நாட்டு போரே வந்தாலும் வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அது மட்டும் உள்நாட்டு போர் வர்றது காட்டில ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நீங்க பத்திரிகை பார்த்துருப்பீங்க, இங்க தண்ணி இருக்கும் அங்க கொண்டு போனா முடியாது, ராமநாள் நாம் பார்த்தோம், இங்க இருந்து கொண்டு போறதுக்குனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரனால உலகப்போர் வருதுங்கிறது ஒரு கணக்கு, உள்நாட்டு போரே நமக்கு வந்துடும். அதை தடுக்கணும்னா அது நாம தண்ணீரை வந்து தேக்கி ஆகணும், நம்ம சரியான முறையில் அதை செயல்படுத்த ஆகணும். இந்த தேக்கி ஆகணும்னு சொல்ற விஷயத்துல நீங்க இப்ப சொன்னது இந்த அமெரிக்கால எல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு தேவைன்னா 2000 கியூபிக் வச்சிருக்கும் போது நம்ம ஊர்ல வந்து தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு பேசும்போது நம்மளால ஏன் வந்து அந்த அளவுக்கு சரியா தேக்கி வைக்க முடியல? என்ன மாதிரி ஒரு முறைகள்ல நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் சார் வாட்டர்? இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு கோதாவரியில வருஷம் ஒரு 2000 கியூபிக் மீட்டர் வாட்டர் தண்ணி போகுது, 2000 டிஎம்சி வாட்டர் தண்ணி கடலுக்கு போகுது. அதை தேக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான இடம் கிடையாது. தேக்கணும்னு நினைக்கிறாங்க, தேக்க முடியல, அதனால கடலுக்கு போயிடுது. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷம் 177 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுதுங்கிறாங்க கணக்கு, ஆவரேஜா வருஷம் போகுது. அது தேக்கிறதுக்கு நமக்கு சரியான முறையும் பண்ணிக்கல. இதை தேக்கிறதுக்கு அணை கட்டலாம்னு சொன்னாக்க நிறைய இடத்துல அணை கட்டிட்டோம். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் அணை கட்டிட்டோம், வேணுங்கிறதெல்லாம் கட்டிட்டோம். இனி கட்ட முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த அணையை கட்ட முடியாது, நீர்வழிச்சாலையா கொண்டு வந்தோம்னா நீர்வழிச்சாலையில் தண்ணி தேக்க முடியும் நாங்க கொடுத்துருக்கிறோம். நதிநீர் இணைப்பு கொண்டு வந்ததே நிறைய தண்ணி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணி குறையா இருக்கு. அதனால அங்க இருக்க தண்ணியும் கூட இங்க கொடுத்துக்கலாம், குளங்கள் நிரப்பிக்கலாம் அப்படிங்கிற கணக்குல கொடுத்தாங்க. தண்ணிகள் தேய்க்கலாம், கொண்டு வந்து தேய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நதிநீர் இணைப்புள்ள பல பிரச்சனைகள். ஏன்னா நதிநீர் இணைப்பு ஒரு மாநிலத்திலிருந்து தண்ணியை கொடுத்துட்டோம்னா நமக்கு தண்ணி இல்லாம போயிடுமே, அதனால கொடுத்துட்டோம்னாக்க சரியா வராது அப்படின்னு கொடுக்க மறுக்கிறாங்க. அது ஒரு காரணம். மெயினானது நதிநீர் இணைப்பு நடக்கல. 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நதிநீர் இணைப்பு நான் உயர்மட்ட குழு உறுப்பினர் இருக்கேன். இருந்தாலும் கூட நதிநீர் இணைப்பு சொல்லும்போது எந்த மாநிலம் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க. நம்மளை சுத்தி உள்ள 3 மாநிலம் இருக்காங்க பாருங்க, ஆந்திரா இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க, கேரளா, 3 ஸ்டேட்டுமே இதை நதிநீர் இணைப்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆந்திரா முடியாதுன்னு அசம்பிளிலே அங்கே தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகா வந்து எங்க உள்ளே வரக்கூடாது, நதிநீர் இணைப்பு சொல்லி உள்ளே வராது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் கூட நீர்வழிச்சாலைன்னா ஏத்துக்கிறாங்க. நீர்வழிச்சாலையும் அதே தான் செய்யுது, நதிநீர் இணைப்பை ஒரு மாற்று திட்டம் செய்யுது. இதுல வந்து பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லா மாநிலம் ஏத்துக்கிறாங்க. இது நீர்வழிச்சாலை எப்படி நான் கொண்டு வந்தோம் சொன்ன கேட்டீங்கன்னாக்க, முக்கியமா நதிநீர் இணைப்புல பிரச்சனை இருக்கும்போது முந்தைய மத்திய அரசு மாற்று திட்டம் வேணும்னு கேட்டாங்க. அது சுரேஷ் பிரபு வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி சேர்மனாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மாற்று திட்டம் பூரா வேணும் இந்தியா பூரா கேட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது 21 திட்டம் வந்தது, நாங்களும் கொடுத்துருந்தோம். நீர்வழிச்சாலை, இன்டர்லிங்க், நீர்வழிச்சாலை மூலியமாக நதிகளை இணைக்கிறது. நாங்கள் நதிகளை பிணைப்புன்னு சொல்லுவோம், அது காரணம் சொல்றேன் நான். நதிகளை பிணைப்புன்னு சொல்லுவோம், இணைப்புன்னு சொல்லுவதில்லை. இந்த திட்டத்தை கொடுத்தோம். கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு பெஸ்ட் ப்ரப்போசல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கோம், மாநிலத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2050 என்ன தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணீரை தேய்க்கிட முடியும். இந்த நீர்வழிச்சாலைங்கிறதுல தண்ணீர் தேய்க்கிட முடியும், வேணுன்ற இடத்துல வேணுன்ற நேரத்தில் கொடுக்க முடியும். அதுதான் அதில் விசேஷம். ஒருத்தர் கேட்க வேண்டியதில்லை. இப்ப கர்நாடகத்தில் தண்ணி கொடுத்தா தான் காவேரி தண்ணி வரும். இந்த திட்டத்தில் இது ஒரு புதுமையான திட்டம். மின்சார கிரிட் சொல்ற பாருங்க, அதே மாதிரி வாட்டர் கிரிட். தண்ணீர் தேக்கிறது மட்டும் இல்ல, யாருக்கு எப்போ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம், இவங்களுக்கு கேட்க வேண்டாம். இப்ப தூத்துக்குடியில் மின்சாரம் வேணும்னா சென்னையில வந்து இங்க இருந்து மின்சாரம் போகுதுன்னா மதுரைக்காரங்களுக்கு கேட்க வேண்டாம், தூத்துக்குடிக்காரங்க எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இங்க மின்சாரம் வேணும்னா தூத்துக்குடி வரணும்னா இவோடு யாரையும் கேட்க வேண்டாம், எடுத்துக்க முடியும். இதே மாதிரி இந்த வாட்டர் கிரிட்ல தண்ணி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இது புதுமையான திட்டம்ங்கிறாங்க, இன்னோவேட்டிவ் ப்ரொபோசல்ங்கிறாங்க.
எல்லாருமே நல்லா புகழ்றாங்க. இந்த திட்டத்தை விடும்போது தண்ணீர் தேக்க முடியும். நிச்சயமா சார். இந்த நதிநீர் பிணைப்பு பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம விரிவா பேசணும்னாலும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களே நிறைய தெரிய வேண்டியிருக்கு சார். இப்போ நீங்க சொல்றீங்க நமக்கான அளவு தண்ணீர் இருக்குன்னு, ஆனாலும் மழை சரியா பெய்யல, மழை மூலமா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கலன்னு தானே இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இது எப்படி சார் உண்மையா? அது ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரெக்குயர்மெண்ட், அதாவது தேவை அதிகமாகிட்டே வருது, ஜனத்தொகை கூடுது, பல காலங்கள் நம்ம தண்ணி தேவை அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால நமக்கு என்னன்னா தண்ணி இல்லாமல் போயிடுது. உண்மையிலே தண்ணி எப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கு. ஆழம் கிரவுண்ட் வாட்டர் சொல்றோம்ல, மதுரையில முன்ன 20 அடி தண்ணி கிடைச்சது, இப்ப 1000 அடிக்கு போயாச்சு. சில இடங்களில் 1000 அடியும் தண்ணீர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப நமக்கு என்ன தோணுது, மழை இல்லை, தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அபிப்பிராயம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா மழை அளவு குறையலைங்க. மழை அளவு அதே அளவு மழை தான் பெய்துகிட்டு இருக்கு. கணக்கு எடுத்தோம்னா 50 வருஷமா எடுத்துட்டோம்னா மழை அளவு ஒரே அளவா தான் இருக்கு, அதுல ஒன்றும் குறைவே இல்லை. ஆனா நமக்கு தேவை அதிகமா இருக்கும்போது மழை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. மழை வருது, அதை நம்ம தேக்கிட்டோம்னாக்க நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. அது மாதிரி செஞ்சுக்க முடியும். அதனால அதை நம்ம செய்ய முடியும். மழை குறைஞ்சிச்சுன்ற ஒரு பிரேமின்னு தான் சொல்ல முடியும், இல்லையா? உண்மை இல்லை அது. அப்போ மழையெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம பற்றாக்குறையும் இருந்துட்டு, இப்ப நீங்களே சொன்னீங்க சார், பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம் தண்ணி இல்லை அப்படின்றாங்க. மழையும் சரியா இருக்கு, தண்ணியும் இருக்குன்றீங்க, ஆனா ஏன் தண்ணி பற்றாக்குறைன்ற இந்த பஞ்சம் இருக்கு சார்? அதான் நம்ம மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம சரியா செய்யறதுமான இந்த பிரச்சனை வராது. மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சொல்லும்போது இன்டர்லீக்னு ஒன்று செஞ்சாக்க சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அது நியாயமானது தான். ஏன்னா தண்ணி ஒரு பக்கம் நிறையா இருக்கு, ஒரு பக்கம் குறையா இருக்கு. இன்டர்லீக் பண்ணிட்டாக்க சரியா வந்துடும், நதிநீர் இணைப்பு செய்தால் சரியா வந்துடும். ஆனால் நதிநீர் இணைப்பில் மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை மட்டும் இல்லை, அதில் மற்ற பிரச்சனை இருக்கு. தண்ணியை பம்ப் பண்ணி தான் கொண்டு வரணும். அதுக்கு மின்சாரம் எங்க போறதுன்னே தெரியல. இப்பயே மின்சாரம் கிடையாது, மின்சாரம் பம்ப் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்படியெல்லாம் இருக்கனால அந்த திட்டத்தை எடுபட முடியல. ஆனா நம்ம நதிநீர் இணைப்பு கட்டாயம் தேவை. இதுக்கு தான் மாற்று திட்டமா நீர்வழிச்சாலை மூலமா நதிகளை இணைக்க முடியும், நதிகளை பிணைக்க முடியும்னு கொடுக்குறோம். வாட்டர் கிரிட்னாக்க தண்ணீர் எங்கிருந்து எங்கேயும் கொண்டு போய்க்கலாம். இப்போ கோதாவரி இருந்து காவேரி கொண்டு வந்துடலாம், அது சர்வசாதாரணம். கோதாவரி தண்ணி கீழே வந்துடலாம். ஆனா காவேரியில் வெள்ளம் வரத்தான் செய்யுது. 2 வருஷத்துக்கு 3 வருஷம் நிறைய வெள்ளம் போயிடும். அப்ப நம்ம மறந்துடுவோம், தண்ணி வந்துச்சு போடுச்சுன்னா மறந்துடுவோம். வரும் அந்த தண்ணீர் வெள்ளம் வரும்போது நமக்கு தேவையில்லும் போது கடலுக்கு விடாம அது கோதாவரிக்கு அனுப்பலாம். இந்த வாட்டர் கிரிட்ல இது எப்படி முடியும்னா சாத்தியம் சொன்னா கான்ட்ரு கெனால் சொல்றோம். ஒரே சமவெளி கால்வாய். அங்கிருந்து கோதாவரி இருந்து காவேரி வரையில ஒரே மட்டமா இருக்கும் அந்த கால்வாய். தண்ணி அங்கேயும் தண்ணி இருக்கும்போது இங்கேயும் தண்ணி இருக்கும். அங்க தண்ணி கூடிச்சுன்னா இங்கேயும் தண்ணி கூடும். அங்கிருந்து இங்க தண்ணி வரும். இங்க தண்ணி வருதுன்னா காவிரியில் நிறைய தண்ணி வந்தா அங்க போகும். இது ஒரு புதுமையான திட்டம். இது உலகத்துல எங்கேயுமே இல்லாதுன்னு சொன்னாங்க. இட்ஸ் மார்வெலஸ், இன்ஜினியரிங் மார்வெலஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, பொறியாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதனால என்ன பண்ணோம், இது புரிய மாட்டேங்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த திட்டத்தை எடுத்துக்கிறதுல நிறைய சொல்லும் போது புரிய மாட்டேன். எப்படி சமவெளியில் சமதளத்தில் தண்ணீர் போகும், இப்படி இருந்தா தானே தண்ணி போகும், சமதளத்தில் தண்ணி போகாதே அப்படிங்கிற சந்தேகத்தை வந்துடும் அவங்களுக்கு. அதை விளக்குறதுல பாடுபாடு எவ்வளவு பெரும்பாடா இருக்கும். அப்படியே விளக்கினாலும் நிறைய பேர் புரியறது இல்லை. அதுக்கு ஒரு மாடல் செஞ்சோம் மதுரையில. இப்ப சமயத்தில் ஒரு மாடல் செஞ்சோம். செய்து ஒரு ஆற்றில் இருந்து தண்ணி வந்தா இந்த ஆறுல இருந்து அந்த ஆறுக்கு எப்படி போகுது, அதே நேரத்தில் அங்க தண்ணி வந்தா அங்க இருந்து இங்க எப்படி வருது. இப்ப இந்த வாட்டர் கிரிட்னு சொல்றோம், பவர் கிரிட் மாதிரி வாட்டர் கிரிட். இதுல என்ன சௌகரியம்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவிலும் போய் பேசினேன். இந்த வாட்டர் கிரிட்டை சொல்லும்போது, வாட்டரை சொல்லும்போது அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, வெள்ளம் வரும்போது தானே நீங்க தண்ணி எடுக்க முடியும். கோதாவரியில் 40 நாள் தான் வெள்ளம் வரும், அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்க முடியும். அது மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்றோம். அப்ப பிரச்சனையே இல்லைங்களே. தாராளம் எடுத்து வெள்ளம் வரும்போது தானே கேட்பீங்க, மட்டன் கேட்க மாட்டீங்களே. ஐயோ மட்டன் கேட்டா நீ கொடுக்க போறீங்களா? கொடுக்க மாட்டீங்க. மட்டன் கேட்கவே மாட்டாங்க. வெள்ளம் வரும்போது கொடுத்தா போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைம்போது மற்ற மாநிலத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை இருக்கும்போது மற்ற மாநிலத்தில் எப்படின்னு கேட்டா, இங்க நமக்கு மழை காலம் இல்லாத மாதிரி இருக்கும்போது கேரளாவில் மழை காலம் ஆரம்பிச்சிடும், அங்க தண்ணீர் இருக்கும். அப்ப அவங்க வாட்டர் கிரிட்ல சேரும்போது தண்ணி வேண்டாத நேரத்தில் கொடுத்துக்கலாம், வேணுங்கிறத இங்க மழை தண்ணி இருக்கும்போது அதிகமா இருக்கும்போது இங்க இருந்து அங்க எடுத்துக்கலாம். அப்ப ஆந்திராவில் என்ன சொன்னாங்க, நாங்க தயாருங்க இந்த திட்டத்துக்கு, நீங்க மற்ற மாநிலத்திலும் போய் பேசுங்க,
அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேரளா போய் பேசியிருக்கேன், அவங்களே கூப்பிட்டு விட்டாங்க. கர்நாடகத்தில் போய் பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த திட்டத்தை வரும்போது எந்த மாநிலமும் மறுக்கலை. இது வாட்டர் கிரிட்னு கொண்டு வர்றதுனால இது வாட்டர் கிரிட், அதனால பிணைப்புன்னு சொல்றோம். நதிகள் பிணைப்பு, நெட்வொர்க்கிங் ரிவர்ஸ், இன்டர்லிங்க் ரிவர்ஸ் வேற, இது நெட்வொர்க்கிங் ரிவர்ஸ். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்களே நெட்வொர்க்கிங் ரிவர்ஸ் சொன்னாலும் இன்டர்லிங்க் தானான்னு கேட்பாங்க. இன்டர்லிங்க்னு சொன்ன உடனே நடக்காது. அதுல இன்னொரு பிரச்சனை, இன்டர்லிங்க்ல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல் மாசுபடும்ன்ற ஒரு அபிப்பிராயப்படுறாங்க. இதில் நாங்கள் நீர்வழிச்சாலைன்னா கப்பல் போக்குவரத்து வருடம் முழுவதும் கொடுக்குறோம். தண்ணி வந்து வருடம் முழுவதும் இருக்கும். இதில் கப்பல் போக்குவரத்து இருக்கும். கப்பல் போக்குவரத்தில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் செலவுக்கு ரொம்ப குறைஞ்சு போகும். இப்போ லாரி வந்து ரோடில் போச்சுன்னா ஒரு 100 லிட்டர் செலவாகுதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. இதில் போச்சுன்னா 10 லிட்டர் தான் செலவாகும். 90 லிட்டர் மிச்சமாயிடும் அதே பொருளுக்கு சாமான் எடுத்துட்டு போக. இதனால எண்ணெய் வந்து ரொம்ப குறையறதுனால பொல்யூஷன் குறையுது ஒன்று ஃபர்ஸ்ட். இதனால என்ன பண்ணாங்க, சைனாவில் எடுத்துக்கிட்டாக்க ஆயில் இம்போர்ட் பண்ண முடியல. நம்ம இன்னைக்கு வந்து ஆயில் இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம் தெரியுங்களா? 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியா இம்போர்ட் பண்ணுது ஆயில். அதிகமான